திருச்சியில் சோமரசம்பேட்டை அல்லித்துறை பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து எமது செய்தியாளர் தினேஷ் இணைப்பில் இணைகிறார். தினேஷ், வணக்கம். இந்த கிராம மக்கள் எதற்காக மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர்? அவங்க தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? தினேஷ், விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது திருச்சி மாநகராட்சியோடு 27 ஊராட்சிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட சோமரசம்பேட்டை, அல்லித்துறை, அதவத்தூர், மணிகண்டம், மேலும் அதனைத் தொடர்ந்து லால்குடி, மணச்சநல்லூர், இப்படி 27 ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு அந்த கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலதரப்பட்ட முறையில இங்க மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒவ்வொரு குறைதீர்ப்பு நாள் கூட்டம் போதும் இங்க மனு அளித்தனர். மேலும் அடுத்த கட்டமாக அவர்கள் கிராமத்திலேயே பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். குறிப்பாக மாநகராட்சியோடு இணைக்கும் பட்சத்தில் அந்த பகுதியில் வரிகள் அதிகமாகும், மேலும் விவசாயம் அழிந்து போகும் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கின்றனர். இதன் காரணமாக இதனை மாநகராட்சியோடு எங்கள் கிராமத்தை இணைக்க வேண்டாம், தற்போது இருக்கபடியே இந்த நகராட்சி பேரூராட்சியோடு அதோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பு தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இது போன்ற 27 ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்கள் மனு அளிப்பதற்காக அதவத்தூர் கிராம மக்கள், அல்லித்துறை மற்றும் மணிகண்டம் ஆகிய பகுதிகளிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள் அனைவருமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக வந்தனர். தொடர்ந்து அவர்கள் இவ்வளவு பேரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் ஒரு 10 பேர் மட்டுமே மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு அனுமதி அளிக்கிறோம் என தெரிவித்தனர். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயிலை முற்றுகையிட்டும் சாலை மறியல் செய்தும் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாநகராட்சியோடு இணைக்கும் விஷயத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறு இந்த பகுதியில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலக அந்த சாலை முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதி முழுவதும் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நன்றி தினேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.